இதோ இது உங்கள் சைட் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் சேனல். இதோ உங்களுக்கான தமிழில் கேள்வி பதில் போட்டி தொடர்கிறது. பரிசுகளும் உண்டு. இது உங்கள் தேவ வசன வாசிப்பை ஊக்குவிப்பதற்கான ஒரு முயற்சியே. இதோ முதல் பரிசு, பரிசுத்த வேதாகமம். இதோ இரண்டாம் பரிசு, கடிகாரம். இதோ உங்களுக்கான மூன்றாம் பரிசு, அழகிய தேவ வார்த்தை பலகை. வணக்கம் மக்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எங்கள் சைட் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் சேனலின் மூலமாக ஆவியானவரின் ஏவுதலோடு தினம்தோறும் கொடுக்கப்படும் தேவ வார்த்தைகள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் தேவ ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். கடந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களில் இருந்து 10 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். கொடுக்கப்படும் 10 கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் முதல் 3 விசுவாசிகளுக்கு பரிசுத்த வேதாகமம் வழங்கப்படும். இரண்டாவது பதிலளிக்கும் 3வது விசுவாசிகளுக்கு தேவ வசனம் சேர்த்த கடிகாரம் பரிசளிக்கப்படும். 3வதாக பதிலளிக்கும் 3 விசுவாசிகளுக்கும் தேவ வார்த்தை பலகை பரிசளிக்கப்படும். கேள்விகளுக்கான விடையை கமெண்டில் தெரிவிக்கவும். இப்போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜில் அணுகவும். 1. ஜனவரி 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? 2. ஜனவரி 5ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? 3. ஜனவரி 9ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட வசனத்தை கூறவும். 4. ஜனவரி 19இல் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ண வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். 5. அலங்காரம் என்னும் தலைப்பில் வசனம் இடம்பெற்ற தேதி என்ன? 6. எது தன்னை புகழாது இருமாப்பயராது என்று கர்த்தர் சொல்கிறார். 7. ஜனவரி 27ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தலைப்பும் அதன் அதிகாரமும் என்ன? 8. கர்த்தர் என்ன குணம் உள்ளவர்களை எதினால் அலங்கரிப்பார் என்று கூறுகிறார். 9. எதை பார்க்கிலும் அது நல்லது, எதற்கு நிகரல்ல என்று ஜனவரி 30ஆம் தேதி கொடுக்கப்பட்ட வசனத்தில் கூறப்படுகிறது. 10. ஜனவரி மாத இறுதியில் கொடுக்கப்பட்ட வசனத்தை கூறவும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோ இயேசு உங்கள் வாசலில் நிற்கிறார். அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமீன்.